ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவி அடங்க காத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை கையில் அங்குசமும் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் அங்கையும் சேர்த்தாளை முக்கண்டியை தொழுவோர்க்கு யாது ஒரு தீங்கு இல்லையே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய கோமதி அம்பிகா சமேத ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொன்னாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஞான பிரசுன்னாம்பிகம்பா சமேத ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்டில் காணாமல் போயிடும். இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பெயர்ச்சி அடைகிறார். எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28.22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ பாருங்கள், மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது. அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுப்போமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்குது? ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்தால் என்னங்க, ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலக்ஷ்மி, ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, எல்லாம் குரு. சுக்கிரன், பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போது இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள்
அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் நிறைய சுப பலன்களை உங்களுக்கு செய்து கொடுத்தார். நீங்கள் நன்றி சொல்லணும் அந்த குருவுக்கு. சிம்ம ராசி என்பர்கள் நிறைய நன்றி, தேங்க்ஸ் சொல்லணும் அந்த குருவுக்கு. என்ன சாமி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ உதவாங்கன்னு தெரியுமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் ஒரு 20% தர கொண்டு வந்து 20% விட்டுருப்பார். எதை கஷ்டத்தை 100% கஷ்டம் இருக்குமே, ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் எளிமையாக்கி இருப்பார். ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருப்பார். ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுத்துருப்பார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்ம ராசி என்பர்களே, 9ல் இருந்த அந்த பாக்ய குரு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். பொதுவாகவே சிம்மத்திற்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு முழு அசுபராக சேருகிறார். ஏன்னா 3க்கும் 10க்கும் உடையவன். பொதுவாக சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும், சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சுக்கிர பகவான் அசுபர். ஆனால் இந்த இடத்துல சனியும் குருவும் கேந்திரம் பெறுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ராகு உங்களுக்கு 6, 12ஆக 8, 12ஆக அமைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் 2, 8ஆக அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் சிம்மராசி என்பர்களே 10க்கு வரக்கூடிய குருவால் நிச்சயமாக பதவியில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்கள் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், அல்லது எந்த அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய பதவியிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிம்மராசி என்பர்களே. நான் தான் மூத்தவர், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை பார்த்தவங்க இதை பார்த்தவங்க அப்படின்னு வாயால் பேசி பிரயோஜனமே இல்லை. கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய சிம்மராசி அன்பர்கள். நல்லா போய்கிட்டே இருக்கும், நல்ல பேர் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுடும். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் கெடுத்துருவாங்க. அல்லது திடீர்னு ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டுடும். நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டுடும். இப்படியாக பல வகையிலே பல குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் புதிய பதவிகள், ஏற்கனவே நீங்கள் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுக்கு கேரண்டி இல்லை. அதுக்கு நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் பண்ணணும். நிறைய ஒரு வாட்டி உங்கள் ஜாதகம் பார்க்கணும். அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அலட்சியம் இல்லாமல், கொஞ்சம் கூட அலட்சியமே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சிம்மராசி என்பர்கள் கவனிக்கவே மாட்டாங்க. போடா எனக்கு தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருப்பாங்க. இல்லை சாமி சொல்கிறாரு, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஸோ நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அலட்சியமாவது அந்த விஷயத்தை வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக வழிபாடு ஒன்று தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி என்பர்களே. கட்டாயம் வழிபாடு உண்டு, கட்டாயம் பரிகாரம் உண்டு. அப்போ சிம்மராசி என்பர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களானாலும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களானாலும், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும்,
அல்லது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவராக இருந்தாலும், பெரிய தொழில் நிறுவனங்களை ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் அரசியல் இருக்கக்கூடியவங்க, அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த அதிகாரிகள், உயர்ந்த பொறுப்பில் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அல்லது ஒரு பெரிய கவர்னர் அல்லது தனியார் துறையில் ஒரு பெரிய கவர்னராக இருக்கிறது, ஒரு பதவியில் இருக்கிறது, அரசு அதிகாரிகள் எஸ்டிஓ, ஒரு ஏஇ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இஇ, அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறது, ஜேடி. அப்போது நீங்கள் சிம்ம ராசி என்பவர்களே அரசுனா இந்த சிம்ம ராசியில் நிறைய அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்கும், அதிகாரங்கள், பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் எது எப்படியாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பவர்களே கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, சாமி நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நான் இதை ஜெயிக்கணும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சாமி, செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அதை செய்வீர்களேயானால், மதித்து நடப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அலட்சியமாக இருப்பீர்களேயானால் கவனம் தேவை. அதே போல் சிம்மராசி அன்பர்களே, வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, பணியிடை மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு எஸ்பியாக இருக்கலாம், டிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. கலெக்டராக இருக்கலாம். வேலை மாற்றங்கள், பணியிடை மாற்றங்கள் நிறைய ஏற்பட போகுது. அதே போல் மக்கள் விரோதங்கள், பொதுவாக சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், சோஷியல் சர்வீஸ்னால் அரசு பணியாளர்கள் நம்ம சொல்லலாம், எல்லாருமே, அது சினிமா துறையாக இருந்தாலும், மீடியா துறையாக இருந்தாலும், இப்போ மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்போது இந்த சோஷியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க, சோஷியல் மீடியா இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ சிம்மத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும். அங்கே போகிறது, இங்கே போகிறது, ஒரே ஒரு வேலைக்காக 10 பேரை சாமி சுத்த விடுவார். ஒரு ஃபோனில் நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சிருவீங்க. உட்கார்ந்த இடத்துல ஒரு சாதாரண தொழில் செய்யறவங்க கூட சிம்ம ராசியாக இருப்பார்களே, ஆனால் ஒரே ஒரு ஃபோன் தான் வேலையை முடிச்சுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி 10 ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வீண் அலைச்சல்கள் இருக்கும். அதே சமயத்தில் நோய் நொடிகளில், உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, அவை எதையும் மறைக்காமல் சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். சும்மா பேருக்காவது அந்த யோகம் வருது, இந்த யோகம் வருது அப்படின்னு சொல்கிறதல்ல, பெருமைக்காக சொல்லக்கூடியதும் அல்ல. கவனம் தேவை. நோய் நொடிகள், வியாதிகள், டிசீஸ், அதை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையும். கவலைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், மன பயம், ஒரு சிலருக்குலாம் அந்த மரண பயம், இந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும், நன்மைகள் ஏற்படும், பொருளாதாரம் மேம்பாடு ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், தனவரவு, பணவரவு, சொத்து வரவு மற்றும் வேலை வரவுகள், வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலைகள் கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் வெற்றிகள், குடும்பத்தில் மங்களகரமான செய்திகள், குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியங்கள், புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியங்கள் என்ன, அந்த வியாதிகள் அறிக்கும் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போவீங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் ஏற்படும். பகை அகலும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், கவலை, சிக்கல் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாரிதரியங்கள் குறைந்து வளர்ச்சிகள், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், அச்சம் விலகும். அதே போல் காரிய சித்திகள் ஏற்படும். நினச்சது நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். சத்ரு உபதிர தோஷங்கள் இருக்குமே ஆனால், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருக்குமே ஆனால், இந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிம்ம ராசி என்பர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள் கூடவே இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது அவங்க தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது சூழ்ச்சிகள் இருக்குமே ஆனால், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள் இருக்குமே ஆனால், சத்ரு உபதிர தோஷங்கள் இருக்குமே ஆனால், அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும், ரொம்ப அதிக பாசம் ஏற்படும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அந்த டிவோர்ஸில் கேஸ் போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு அதில் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படும், அதையும் சொல்லியிருக்கிறேன். அதே போல் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குரு பகவானை பொறுத்தவரை சிம்மராசிக்கு 4வது வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய 7வது பார்வையாக யாரை பார்க்குறாங்க? விருச்சக ராசியை பார்க்கிறார். அப்படி சொல்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, திருமண தடைகள் விலகும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் கைகூடும். இன்னும் சொல்லப்போனால் பிரிந்த உறவுகள், அதே போல் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகள் குறையும். காணாமல் போன பொருள்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதெல்லாம் காணாமல் போச்சோ அந்த தொலைந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான முறையில் உள்ளது. 60% வரை உங்களுக்கு நன்மை ஏற்படும். கவனம் தேவை என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆன அந்த சந்தேகங்கள் இருக்கலாம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான குரு பெயர்ச்சி. உங்களுக்காகவே செதுக்கி வைக்கப்பட்ட சிற்பம் போல. ஒருத்தர் போயிட்டு எங்கள் கோவிலுக்கு ஒரு மீனாட்சி சிலை வேணுங்க, எங்கள் ஊருக்கு ஒரு புளியார் சிலை வேணுங்கன்னா, எங்கள் புளியார் கொஞ்சம் குண்டாக இருக்கணும், அந்த கையில் மோதகம்லாம் நல்லா தெரியணும், அற்புதமாக தெரியணும், கண்ணு திறந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், இப்படிலாம் அந்த ஊர் ஜனங்க சொல்லிட்டு வருவாங்க. முருகன் சிரிச்ச முகமாக இருக்கணும், மயிலெலாம் அந்த ரேகையெல்லாம் தெரியணுன்னுவாங்க. அதுபோல் சொல்லி செதுக்கப்பட்ட சிற்பங்களைப் போல கன்னிராசி அன்பர்களுக்காக செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் உங்களுக்கு துவங்குகிறது. கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நிறைய பேர் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும். மனைவி, மக்கள், பெற்றோர்கள் அல்லது நல்லா நெருங்கி பழகக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட கூட நிறைய நேரங்களில் மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அப்போ கன்னிராசி நேயர்களே, அதனால் நிறைய நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது நிறைய ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இழப்புகள், பிரிவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக நான் எழுதி கொடுக்குறேன் கன்னிராசி என்பர்களே, உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள். நீங்கள் ஒன்றும் ஓட விட மாட்டீங்க. எப்படி காலமோ நேரமோ அவங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வந்து ஒரு விரோதியாக நிப்பாட்டிச்சோ, அதே போல் இப்போ கன்னி ராசிக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது.
அந்த நல்ல நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ரிவேர்ஸ் கியர் போட வைக்கும். உங்களை பார்த்து அவங்க பயந்தோ யார் உங்களை மிரட்டினாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட பணிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, அப்படி என்ன அற்புதம் நடக்குது கன்னிராசிக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில், சுக்கிரன் கன்னி லக்னமானாலும் கன்னி ராசியானாலும் இதை கவனிக்க வேண்டும். கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் எனதருமை கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசி லக்னத்திற்கு 2க்கும் 9க்கும் உடையவன் முழு சுபராக விளங்கக்கூடிய சுக்கிரன். அந்த முழு சுக்கிரன் குருவுக்கு சுபராக விளங்குகிறார், நட்பு கிரகமாக விளங்குகிறார். ஆகையினாலே அந்த 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனுடைய வீட்டில் அமரக்கூடிய அந்த குரு எல்லா யோகத்தையும் எல்லா பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். பாக்கியம்னா என்னங்க? எல்லா பாக்கியமும், ஆரோக்கியம் அது ஒரு பாக்கியம், வேலை வாய்ப்பு வருமானம் அது ஒரு பாக்கியம், தொழில் அமைப்பு அது ஒரு பாக்கியம், அதே போல் வருமானம் அது ஒரு பாக்கியம், நோய் நொடி இல்லா வாழ்க்கை அது ஒரு பாக்கியம், உரிய காலத்தில் உரிய பருவத்தில் நடக்கக்கூடிய மங்கள விசேஷங்கள் அது ஒரு பாக்கியம். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய எல்லா விசேஷங்களும் நடக்குமே, ஆனால் அதுவும் இல்லாமல் ஒரு பாக்கியம்தான். இப்படியாக 9வது வீட்டில் அதே போல் தனம் குடும்பம் வாக்கு இந்த 3 விஷயத்தையும் இந்த 3 சப்ஜெக்டையும் குரு பகவான் வாரி தருகிறார். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். நான் தான் சொன்னனே, புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளுவார்கள். சரிவர உங்களுக்கு புரிஞ்சுக்கல, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். என் மருமக கோச்சு போயிடுத்து சாமி, அங்கே போய் உட்காந்துருக்கு, எங்கள் வீட்டம்மா போயிட்டாங்க, மனைவி போய் அங்கே உட்காந்துருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூப்பிடுவாரா, மாப்பிள்ளை வருவாரா, இந்த மாதிரியான கேள்விகள். அப்போது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காதல் திருமணங்கள், நான் ஒருத்தரை விரும்புகிறேன், ஆனால் வந்து நட்சத்திர பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, ஆரோகணம் அவரோகணம் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த காதல் ஒற்றுமைகள் கைகூடும், திருமண யோகங்கள் கைகூடும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, காதல் திருமணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் நல்லாசிகளோடு, அதுதான் முக்கியமங்க. பெற்றோர்களுடைய நல்லாசிகளோடு அந்த காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் ஒருதலை பட்சமாக இருக்குமே, ஆனால் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா, அந்த பையன் எனக்கு கிடைப்பானா, அதில் ஏதேனும் ட்ரபுள்கள் இருக்குமே ஆனால், பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். கன்னிராசி என்பர்களே, சரி. அப்போ அதே போல் வருமானம் கைகூடும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் விலகும். கன்னிராசி என்பர்களே, பண கஷ்டம் விலகும், பணவரவு தனவரவு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்படி என்ன கடன் சுமைகள் இருக்குது, அப்படி என்ன கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான கடன், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். 30 கோடி 40 கோடி 50 கோடி. அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய வழிபாடுகள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, குரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். யாராவது ஒருத்தர் மூலியமாக ஒரு நல்ல குரு கிடைச்சி வழிகாட்டுதல் பிரகாரம் அதற்குரிய ஆலய வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம், கடன் சுமைகள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
தனியார் வேலையானாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், சட்ட ரீதியான சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த சட்ட சிக்கல்கள் விலகும். அதே போல் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், நிறைய கன்னிராசி என்பர்கள் என்கொயரி நடக்கும். அந்த மாதிரி என்கொயரி நடக்குது அல்லது ஏதேனும் ஒரு ரைடு நடக்குதுன்னா நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம், உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல் தான் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நம்பி ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டின்னு இருப்பீங்களே, ஆனால் அந்த சிக்கலில் இருந்தும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அப்போ அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, பகை, விரோதம் இதெல்லாம் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக கூட தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் போட்டியாக பண்ணக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய போட்டி, தொழில் போட்டி, தொழில் எதிரி, உத்தியோக போட்டிகள், உள்நாடு வெளிநாடு, இங்கே இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும். கண் திருஷ்டிகள் இருக்குமே ஆனால் திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த விபத்துக்கள் எல்லாம் குறையும். கவலை வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஒரு அச்சம் இருக்குமே ஆனால், ஒரு பயம் இருக்குமே ஆனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் எனதருமை கன்னிராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, மனக்கவலைகள், மனக்குழப்பம், மன கஷ்டம், மெயினாக டிப்ரெஷன்ஸ், மனசு ஒரு பதட்டமாகவே இருக்கிறது. யாரோ ஒருத்தர் ஒன்றுமே செய்ய முடியல சாமி, அவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா தெய்வமும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி கடுமையான காலதோஷங்கள். கேது இருக்கார் கண்ணியில், வச்சு செய்வார் கண்ணியை. அப்போ கடுமையான காலதோஷங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது சாமி, ஒரு விரோதி, ஒரு அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவன், அவன் கன்னி ராசியை ஆட்டி படைக்கிறான் சாமி, எந்த தெய்வமும் முறையில்லை. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகள் என்ன என்பதை தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நீங்களும் ராஜாவாகலாம், நீங்களும் வெற்றி பெறலாம் எனதருமை கன்னிராசி நேயர்களே. அப்போ நல்ல நேரம், திரிகோணத்தில் குரு, ஜென்ம கேது, குரு கேது வந்தாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் என்பதை மறந்து விடாதீர்கள். கன்னிராசிக்கு இது கோடீஸ்வர யோகம். ஏன்னா குரு கேது தொடர்புனாலே என்ன சொல்கிறாங்க, அது ஆன்மீகமாக இருக்கும், அங்கே போகலாம் இங்கே வரலாம். கண்டிப்பாக அது ஒரு கோடீஸ்வர யோகம். நல்ல உயர்வை கொடுக்கும், நல்ல வெற்றியை கொடுக்கும் எனதருமை கன்னிராசி அன்பர்களே. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சுமைகள் குறையும். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி என்பர்களே, நிறைய வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். குடும்பத்தை வெளிநாட்டை கூப்பிட்டு போகிறது, மனைவியை கூட அழைச்சிட்டு போகிறது, பசங்களை கூப்பிட்டு போகிறது, அங்கேயே செட்டில் ஆகிறது, அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே ஏதாவது விசா சம்திங் ப்ராப்ளம், விசா ப்ராப்ளம், என்கொயரி ப்ராப்ளம், ரெனிவல் ப்ராப்ளம், அந்த மாதிரியான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அப்போ பிரயாணங்கள் ஏற்படும், வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ப்ரமோஷன்ஸ் அதிகரிக்கும், நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் தலைவர்கள், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், இது யோகமான காலம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசியைச் சேர்ந்த அரசியல் நண்பர்களே, அரசியல் தலைவர்களே, ஏன்னா முக்கியமான அரசியல் தலைவர் எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசியில் இருக்காங்க. அலட்சியமாக இருக்கக்கூடாது,
எல்லாம் பணங்காசு எல்லாமே இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த அதிகாரம் கையில் இருக்கணும். அதே போல் அந்த எல்லா சூழ்ச்சிகளையும் வெல்வதற்கான அந்த பலம் உங்ககிட்ட இருக்கணும், பவர் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே, அவரவர்கள் இந்த ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னா அவரவர்கள் பிறப்பு ஜாதகம், நீங்கள் அரசியல் தலைவராக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், சோஷியல் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பெயர்ச்சி. நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வழிபாடுகளை தெரிந்து, ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களேயானால் நீங்கள் தான் ராஜா என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.